Hi, hello, vanakkam, namaste, swagatam. Welcome to episode 1 of Coffee and Cup Shop. So, anyone might ask, what is that cup shop? இப்போ நம்ம நண்பன் படமாய் சொல்லணும்னா உட்டாலங்கடி. ஆக்சுவலா நான் பிளான் பண்ண பேர் காஃபி அண்ட் கான்வர்ஸ், பட் தென் someone was using it, so I cannot use that, of course. Then I was working on thousands of names, of course, they all were already taken. So, கடைசியில இப்போ வந்து காஃபி அண்ட் கப் ஷாப். நல்லா தான் இருக்குல்ல? சரி. ஸோ, ஓகே நான் யாருன்னு கேட்கலாம். ஐ எம் விஷாகா. ஐ எம் ஃப்ரம் Chennai. And now currently I'm in my fourth year BTech CSBS, Computer Science and Business Systems. இது என்னன்னு கேட்டா அதுக்கு ஒரு ஃபுல் எபிசோடே நான் பேசலாம். ஸோ I'll keep it for later. So yeah, I'm in SRM ராமபுரம்ல படிச்சுட்டு இருக்கேன். And I speak 4 languages: Tamil, English, Hindi and Telugu. வேற நான் யோசிச்சுட்டு இருந்தேன் பாட்காஸ்ட் ஆரம்பிக்கும் போது எந்த லாங்குவேஜ்ல பேசுறதுன்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஷன். லாட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் தெலுங்கு, ஹிந்தி, எல்லா லாங்குவேஜஸுமே. ஸோ யா விச் ஆடியன்ஸ் டு கேட்டர் டு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்தது. பட் தென் இப்போதைக்கு அதை பற்றி நான் ரொம்ப யோசிக்கிறேன். பிகாஸ் அப்படி யோசிச்சுட்டே போனால் அப்புறம் யோசிச்சே இருக்க வேண்டியது தான். அப்புறம் எனக்கு வேலை பண்ண மாட்டேன். ஸோ இப்போதைக்கு தமிழ்னே வச்சுட்ருக்கேன். அப்புறம் லெட்ஸ் சி ஆடியன்ஸ் அவங்கள பேஸ் பண்ணி தான் எல்லாமே. அது அப்புறம் பார்ப்போம். இப்போது இந்த பாட்காஸ்ட் எதுக்குன்னு கேட்கலாம். ஸோ வந்து இந்த பாட்காஸ்ட் நான் ஆரம்பிக்கணும்னு இட் வாஸ் லைக் அரௌண்ட் இப்போ சொல்கிறது ஒரு 3-4 months முன்னாடி இருக்கலாம். பட் த தாட்ல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 years முன்னாடி. பிகாஸ் வென் ஐ ஹேட் கன்ஜக்டிவைட்டிஸ் அப்போ டிவி பார்க்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஐ வாஸ் ஆன் லீவ் ஆஸ் வெல். ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு புரியாமல் இருந்தபோது சடன்லி ஒன் டே திஸ் ஸ்பாட்டிஃபைல ஏதோ ஒரு எடுத்து ஆஸ் லிசனிங் டு சம் ரேண்டம் பாட்காஸ்ட். அதுக்கப்புறம் மேபி அட் தட் டைம் ஏதோ தாட் வந்திருக்கும் போல எனக்கு சப்கான்ஷியஸாக. பட் லைக் மேபி ஒன் டே நானும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. But then I didn't work upon it until, or even think upon it for at least until last, 2 months, 3 months முன்னாடி. அப்போ யோசிச்சேன், தீவிரமாக யோசிச்சோம். ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் இட் ரியலி, லெட்ஸ் திங்க் அப்பான் ஸ்டார்ட் இதெல்லாம். தென் அப்படியே ஆரம்பிச்சு ஜோஷ்லி அப்படியே விட்டுட்டேன். பிகாஸ் காலேஜ் ஒர்க் நிறையா இருந்தது. இப்போ தான் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருக்கும் எங்கள் காலேஜில், லைக் 7th செமஸ்டர். பிகாஸ் ஃபாஸ்ட் ட்ராக்ல தேர் ஃபினிஷ்ட், லைக் மொத்த செமஸ்டர் 2 monthsல முடிச்சிட்டாங்க எங்களுக்கு. ஸோ இப்போதைக்கு நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கேன். அஃப்கோர்ஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தட் சடனாக அம்மா கேட்டாங்க ஒரு நாள், லைக் ஏதோ சொல்லிட்டு இருந்தேடி என்னடி பண்ண போகிறேன் அப்படின்னு. அப்போ மேபி தட் ஒரு ஸ்பார்க்கில் அப்படியே இப்போ ஆரம்பிச்சு ரெக்கார்டிங். இப்போ எதுக்கு பண்ணுறேன்னு சொல்கிறத ஆரம்பிச்சேன்ல, அங்கேயே போயிடலாம் திருப்பி. எதுக்கு பண்ணுறேன்னா டு மேபி எனக்குமே ஒரு ஹெல்த் மோட்டிவேஷனாக இருக்கிறதுக்கு அண்ட் டு கனெக்ட் வித் லைக் மைண்டட் பீப்புள். Short, like I'm a people's person and I love talking and I love getting everyone's understanding their stories, to listening other stories. It's like எனக்கு ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இருக்கும். ஒருத்தவங்களோட ஸ்டோரி கேட்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி ஷேரிங் ஸ்டோரிஸ் ஐ நோ அண்ட் கெட்டிங் டு நோ அதர் ஸ்டோரி, உங்கள் ஸ்டோரியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ ஜஸ்ட் அ பிளேஸ் வெர் வி ஆல் சில். ஒரு வீக்கெண்டோ ஒரு வீக் டேயோ சம்வேர் எப்போ நான் போஸ்ட் பண்ண போகிறேன்னு தெரியல. எவ்ரி எபிசோட் இட் குட் பி ஆன் மண்டே ஒரு ஃப்ரைடே வாட் எவர். ஸோ எப்போ பண்ணுறேன்னா ஒரு பிரேக், ஒரு 10 நிமிஷமோ ஒரு 15 minutes வாட் எவர். அவ்வளோ பண்ண மாட்டேன், மேக்ஸிமம் 5-10 minutes. ஸோ அந்த 10 minutes லைக் நம்மளோட டெய்லி ஃபாஸ்ட் ஸ்பேஸ்ட் லைஃப்லேருந்து ஒரு பிரேக் மாதிரி. ஓகே சில் பண்ணுவோம் அப்படின்னு, அவ்வளோதான். ஸோ தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த பாட்காஸ்ட். அப்புறம் சரி, இப்படியே நீ முடிச்சிட வேண்டாம் என்னோட பாட்காஸ்ட்டு. லெட்ஸ் கெட் டு ஏதோ ஒரேனா ஃப்ரெண்ட்ஷிப் டே. நம்ம லைஃப்ல எப்பவுமே வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கிறது எப்படி கிரியேட் ஆகும்னு நம்மளுக்கு எப்பவுமே புரிஞ்சது இல்லை. அட்லீஸ்ட் எனக்கு புரிஞ்சது இல்லைங்க. பிகாஸ் சின்ன வயசுல இருக்கட்டும் இப்போவா இருக்கட்டும் வந்து ஐ கேன் நெவர் ரிமெம்பர் தட் ஒன் மூமெண்ட் ஹவு வி பிகேம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. யாரோடையா இருக்கட்டும், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் மை யூஸ்வல் கிளாஸ்மேட்ஸ், யாரோடையாவது இருக்கட்டும், ஒரு பாண்ட் ஸ்ட்ராங் பாண்ட் கிரியேட் ஆச்சுங்கிற மூமெண்ட் எனக்கு ஞாபகம் இருந்ததே இல்லை. சர்ப்ரைசஸ் அந்த இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் ஞாபகம் இருந்ததே இல்லை. அது ஏன் தெரியல. ஸோ ரேரான ஒரு பாண்ட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப். பிகாஸ் இப்போ காலேஜாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், நம்ம வந்து ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டேலாம் பார்க்கும்போது ஒரு 1 வீக்கே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இருக்குமே. பட் ஏதோ ஒரு செகண்ட் ஏதோ ஒரு கான்வர்சேஷனில் சம்ஹவ் வி கனெக்ட் டு ஒன் another. அண்ட் அந்த கனெக்ஷன் அங்கேயே நிற்கிறது இல்லை. இட் ஸ்டார்ட்ஸ் டு பிகம் லைக் அ சப்போர்ட் சிஸ்டம் நம்மளுக்கு. லைக் ஃபார் பீப்புள் லைக் மீ, எனக்கு வந்து மை ஃபேமிலி இஸ் மை ஃபர்ஸ்ட் சப்போர்ட் சிஸ்டம். லைக் இன் பாட்காஸ்ட் கூட தே ஹவ் பின் லைக் மண்டை உடச்சு அவங்களும் என்னோட சேர்ந்து பேர் தேடிட்டு இருக்காங்க. ஸோ தட் இஸ் த லெவல் ஆஃப் சப்போர்ட் சிஸ்டம் ஐ ஹாவ். பட்
ஃபார் அதர் ஃப்ரெண்ட்ஸ் லைக் நெறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோடது தே ஹேவ் சப்போர்ட் சிஸ்டம் ஆஸ் தி ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் நாட் அ பாண்ட் வேர் வி ஜஸ்ட் மீட் ஹாய் பாய் காலேஜோட முடியும் ஸ்கூலோட முடியும். ஃபார் சம் பீப்பிள் இட்ஸ் சப்போர்ட் சிஸ்டம். லைக் இப்போ சம்டைம்ஸ் டென்ஷன் ஆகும்போது நம்மள கூல் ஆக்குறதோ, இல்லையா ரொம்ப பெரிய இஷ்யூம் போது அது நம்மள அதுலேருந்து கொஞ்சம் ஒரு கை குடுத்து "முடியும் வா" அப்படின்னு ஒரு சப்போர்ட் குடுத்து ஒரு மோட்டிவேஷன் பண்றதா இருக்கட்டும். ஸோ அப்படி ஒரு பாண்டா மாறும்போது இட்ஸ் லைக் அ ஃபேசினேஷன் டூ மீ. இட்ஸ் லைக் எப்படி அப்படின்னு எனக்கு புரிஞ்சதே இல்ல. பட் இட்ஸ் மோர் லைக் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் வாட் யூ கிவ் இஸ் வாட் யூ டேக். அதெல்லாம் இப்ப எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் காலேஜ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் புரியுது. பிகாஸ் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹேவ் நவ் அண்ட் யா இட்ஸ் ஃபன். ஆஃப் கோர்ஸ் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா நம்ம என்ன டார்ச்சர் பண்ணாலும் அவங்க டார்ச்சர் நம்ம சகிச்சுண்டு, நம்ம டார்ச்சர் அவங்க சகிச்சுண்டு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தா நல்லா தானே இருக்கும். ஃபன்னா ஓடும் காலேஜ். ஸோ தட்ஸ் ஹவ் லைஃப் இஸ். ஃபார் சச் அமேசிங் பாண்ட்ஸ் அண்ட் சச் அமேசிங் பீப்பிள். வெரி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே டு எவ்ரிஒன் லிஸ்னிங் டுடே. ஸோ இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம். பிகாஸ் ஆல்மோஸ்ட் 6, 7 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மீதி அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பேசுவோம் நம்ம. லெட்ஸ் கெட் டு நோ ஈச் அதர். And yeah, of course, there's the Insta or a handle on Twitter, and there's a email ID also. You can communicate. You can message me anytime, and let's communicate and let's talk with each other. Let's get to know one another. So let's have a hell of a time. So until next podcast, it's Vishaka signing off. Bye.